ஒரு காலத்தில் மருங்காபுரின்னு ஒரு நாடு இருந்துச்சாம். அந்த நாடை விக்ரமவர்மன் சொல்லி ஒரு மன்னன் ஆண்டு வந்தாராம். அவர் ஒரு நாள் அரண்மனையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சாம். அந்த சந்தேகத்தை போயிட்டு அவர் மனைவி கிட்ட கேட்டாராம். ஆனால் அவர் மனைவிக்கும் பதில் தெரியலை. இதே கேள்வியை அரசவையில் அடுத்த நாள் கேட்டாராம். அது என்ன கேள்வி அப்படின்னா, உலகத்திலே விலை மதிக்க முடியாத பொருள் எது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு உடனே மக்கள்லாம் சலசலத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் மனைவி சொன்னாங்களாம், உலகத்திலே விலை மதிக்க முடியாத பொருள் அன்பு தாங்கனாங்களாம். உடனே அவர் பையன் இளவரசர் இருந்துக்கிட்டு, உலகத்திலே விலை மதிக்க முடியாத பொருள் உயிர் தான் அப்படின்னாராம். இளவரசர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் மந்திரி சொன்னாராம், உலகத்திலே விலை மதிக்க முடியாத பொருள் அறிவு தான் அப்படின்னாராம். ஆனால் இந்த பதில் கேட்டு அரசருக்கு உடன்பாடு இல்லையா. எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் சொன்னாராம், அரசே, உலகத்தில் விலை மதிக்க முடியாத பொருள் காலம்தான். காலம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் செயல்பட முடியாது அப்படின்னாராம். அதே மாதிரி காலம் இல்லாமல் உயிர் இருந்தும் நம்ம யார் மேலேயும் அன்பும் வைக்க முடியாது, அறிவாகவும் நம்ம செயல்பட முடியாது. அதனால தான் காலம் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த பெரியவர் சொன்ன பதிலை கேட்டு அவையில் இருந்தவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களாம். எல்லாரும் பாராட்டினாங்களாம். அதனால் அந்த அரசர் அந்த பெரியவருக்கு தங்க பொற்காசுகளை பரிசாக வழங்கி பாராட்டினாராம்.